குருவே சரணம். மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது கணவன் என்ன செய்யக்கூடாது? இது நிறையா பேருடைய கேள்வி. மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, கணவன் என்ன செய்யக்கூடாது? ஷேவ் பண்ணக்கூடாது. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் ஷேவ் பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி அந்த இறந்தவர்கள் வீட்டுக்கு கூடுமானவரை போகக்கூடாது. சுபகாரியங்களுக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகலாம், காது குத்துக்கு போகலாம், கிரகப்பிரவேசத்துக்கு போகலாம். இது மாதிரி சுபகாரியங்களுக்கெல்லாம் அந்த கணவன் போகலாம். ஆனால் இந்த இறந்தவர்கள் வீட்டுக்கு துக்க காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடாது. அதே மாதிரி கர்ப்பமானதுக்கு பிறகு அந்த வீடு கட்டிட்டு இருந்தாலும் அதில் பீம் போடக்கூடாது. மேலே உத்தரம் போடலாம் கேட்குறாங்க, உத்தரம் போடக்கூடாது. ஏற்கனவே கட்டி ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பண்ணலாம். கர்ப்பமானது தெரிஞ்ச பிறகு இந்த மாடியோ உத்தரமோ போடுவது அந்த குழந்தையை பாதிக்கும். நீ என்ன அந்த கணவன் செய்கின்ற எந்த தவறும் அந்த மனைவியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு இறந்தவர்கள் வீட்டுக்கு போகிறது, அங்கே இறந்தவர்கள் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றது, இதையெல்லாம் குறைச்சிடணும். கோவிலுக்கு போகலாம், ஆனால் மலை கோயிலுக்கு போகக்கூடாது. கீழே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கோ, பெருமாள் கோயிலுக்கோ, அம்மன் கோயிலுக்கோ, முருகன் கோயிலுக்கோ தாராளமாக போகலாம். உங்கள் மனைவி நல்லா இருக்கணும், வயிற்றில் இருக்கிற குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்கின்ற தர்மம், மனைவி கர்ப்பமானால் கணவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் தர்மம் பண்ணுறீங்களோ அந்த தர்மம் முழுவதும் இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு போய் சேரும். பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேரும்படி. சின்ன குழந்தைகளை பார்த்து சாப்பிடாத குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தால் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையாக கட்டி கொடுங்க. இவைகளெல்லாம் அந்த தர்மங்கள் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய பிள்ளை மகனோ மகளோ அற்புதமாக வளர்ந்து அழகான குழந்தையாக வெளியில் வரும். தர்மம் ஒன்று தான் மிகச்சிறந்த விஷயம். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய அந்த மனைவியினுடைய கணவன் தர்மங்கள் செய்து எல்லாரோடையும் அன்பாக இருந்தால் குழந்தை சிறப்பாக பிறக்கும். மனைவியை சந்தோஷமாக வச்சுங்க, கோவப்படாதீங்க, நல்ல வாக்கிங் கூட்டு போங்க. கோயிலுக்கெல்லாம் போகலாம், மலை கோயிலுக்கு மட்டும் போகக்கூடாது. அதே மாதிரி இறந்தவர்கள் வீட்டுக்கு போகக்கூடாது. இதுதான் மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது கணவன் செய்யக்கூடிய அற்புதமான விஷயம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.